எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நீர் ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய முழு பாதுகாப்பில் பொறுப்பிலே என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஆண்டவரின் ஆவியால் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கடவுளுடைய ஆவியால் யாரெல்லாம் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் கடவுளுடைய மக்கள் என்று நேற்று தியானித்து, அந்த ஆவியானவர் நமக்குள் என்ன கொண்டு வருகிறார் என்றால், யோவான் 16ஆம் அதிகாரத்தில் நாம் 13வது வசனத்தை படித்தோம். என்ன வசனம்? யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 13. நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். 13 நேற்று வராதவர்களுக்காக. 13வது வசனம், கடவுளுடைய ஆவி உண்மையை வெளிப்படுத்துவார். அவர் எதையும் தானாக பேச மாட்டார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டறிந்ததை அவர் பேசுவார். அந்த ஆவியானவர் என்ன செய்வார்? யோவான் செய்தியிலே நாம் வாசித்த இறை வார்த்தை பகுதிகள் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அந்த ஆவியானவர் நமக்குள் வருவார். அந்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அவர் பாவம், நீதி, தீர்ப்பு இவற்றை பற்றி உலகத்தினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானது என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவர் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று ஆவியானவருடைய செயல்பாடுகளை நாம் தியானித்துவிட்டு, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை இயக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மளை என்ன செய்யணும்? இயக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை இயக்கணும். எப்படி இயக்குவார்? இயேசு கிறிஸ்துவ ஆவியானவர் என்ன செய்தார்? பாலை நிலத்திற்கு அழைத்து சென்றார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய ஆவியானவர் எங்க அழைத்து சென்றார்? பாலை நிலத்துக்கு அழைத்து சென்றார். எதுக்கு? எல்லாரும் ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில ஒருவேளை ஒருத்தரை அழைத்துட்டு போனா எங்க அழைச்சிட்டு போவாங்க? நல்ல ரம்மியமான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு திருமண தம்பதிகளை வீட்டுக்கு கூப்பிடுறோம் விருந்துக்கு. அவங்கள விருந்துக்கு நம்ம கூப்பிட்டோன்னா என்ன செய்வோம்? ஒருவேளை நம்ம அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள எங்கே கூப்பிட்டு போவோம்? நம்ம நல்ல ஆகாரம்லாம் கொடுத்து நல்லா அவங்கள கவனித்து அவங்கள என்ன செய்வோம்? ஒரு மாலை வேளையில் எங்கேயாவது, எப்பா எங்கள் ஊரில் ஒரு நல்ல ஸ்பாட், நல்ல இடம் இருக்குது, அங்கே வா போவோம் அப்படின்னு அந்த தம்பதிகளை கூப்பிட்டு போவோம். ஏன்? அவங்களுக்கு நம்ம வந்திருக்காங்க, நம்ம விருந்தினர், அவங்கள நம்ம உபசரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பகுதி. ஆனால் கடவுளுடைய ஆவி இயேசு ஆண்டவருடைய அந்த அனுபவத்தை பார்க்கும்போது அவர் எங்கே கூட்டு போறாரு? பாலை நிலத்துக்கு கூட்டு போறாரு. எதுக்கு? பாலை நிலத்தில் அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். சாத்தானால் அங்கே சோதிக்கப்படுகிறார். அப்ப கிறிஸ்தவ ஜீவிதத்திலே சோதனைகள் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒன்று தெரியணும். உங்களுக்கு என்ன உண்டு? சோதனை. சத்தமா சொல்லுங்க. வலது கருத்தை வரி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர். வலது கருத்தை வரி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தும் போது சோதனைகளின் நடுவிலே அவர் என்னை வழி நடத்துவார். நல்ல வலது கருத்தை சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தும் போது சோதனைகளின் நடுவிலே அவர் என்னை வழி நடத்துவார். சோதனையிலே நான் விழுந்து போகாதபடி ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும்படி அவர் என்னை வழி நடத்துவார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. Hallelujah. Hallelujah. கைகளை உயர்த்தி Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. பிரியமானவர்களே, சோதனை நடுவிலே இயேசு வழிநடத்தப்பட்டார். அலகையினால் எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டார். சோதனையிலே இயேசு சோதனைகளை ஜெயித்தார். ஆமென். ஆமென். சோதனைகளை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஜெயித்தார். சத்தமா சொல்லுங்க, சோதனைகளை ஜெயித்தார். ஆவியானுடைய துணையோடு, ஆவியானுடைய வழி நடத்துதல் எல்லாம் நமக்குள்ள வரும் பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகளை ஜெயிப்போம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானுடைய தூண்டுதல் இல்ல. பரிசுத்த ஆவியான நம்முடைய இயக்காருடைய விளைவு என்ன தெரியுமா? நாம பாவத்துல விழுறோம், தீமைகளை விழுறோம், செய்த பாவத்தை திரும்ப துணிச்சலாக நாம் செய்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்தினா நீங்கள் பாவத்தை ஜெயிப்பீர்கள், பாவத்தில் அழிந்து போக மாட்டீர்கள். கை தட்டுங்க பாவம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதனைகள் வரும் பொழுது, தீமைகள் வரும் பொழுது நீங்கள் அதிலிருந்து விடுதலை அடைந்தவர்களாக மாறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு 2வது நாளிலே நான் தியானிக்கும்படியாக எடுக்கிற வசனம் வாசியுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். வேதாகமத்தை நீங்க திருப்பிக்கணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். பைபிள் எல்லாரும் பரட்டிக்கணும். 10ஆம் அதிகாரம் 24வது வசனம் எடுத்து வாசிங்க. அன்பு செலுத்தவும், அன்பு செலுத்தவும், நற்செயல்கள் புரியவும், நற்செயல்கள் புரியவும், ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப, ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக, கருத்தாயிருப்போமாக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி நடத்துறாரு? சோதனையின் மத்தியில, பாலைவன அனுபவத்தில் நம்மை நடத்தி இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் அதை ஜெயமாய் மாற்ற முடியும். கை தட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2வது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் ஆவியானவர் உங்களை வழி நடத்தினா, அந்த ஆவியானவர் எதுக்கு வழி நடத்துகிறார் அப்படின்னா அன்பு செய்ய. சொல்லுங்க, என்னது? அன்பு செய்ய. சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய? அன்பு செய்ய. கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் ஒரு அழகான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். என்ன செய்யணும் தெரியுமா? அன்பு செய்கிறவர்களாய் நீங்க மாறணும். ஆண்டவர் என்ன சோதனையை ஜெயிச்சுட்டு, சோதனையில ஜெயம் எடுத்துட்டேன், வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு வாழ்கிறதுல மட்டும் இல்ல. சோதனையை ஜெயிக்கிறது எதுக்கு தெரியுமா? சோதனையை ஜெயிக்கிறது எதுக்கு? நான் பிறரை அன்பு செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும்? அன்பு செய்யணும். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? அன்பு செய்யணும். எல்லாரும் கைகளை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம். சொல்லுங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். அன்பு செலுத்தவும், நற்செயல்கள் புரியவும், ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் அன்பு செய்யக்கூடிய தூண்டுதலை தருகிறார். ஹல்லேலூயா. என்ன தூண்டுதலை தர்றாரு? சொல்லுங்க, என்ன தூண்டுதலை தர்றாரு? அன்பு செய்யக்கூடிய தூண்டுதலை ஆவியானவர் தர்றாரு. சகோதர சகோதரிகளே, நல்ல கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எதற்காக வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் என்னை எதை நோக்கி வழிநடத்த வேண்டும்? வெறும் ஆர்ப்பரிப்புல அல்ல, வெறும் பக்தி முயற்சியில் அல்ல, வெறும் இந்த உலக பிரகாரமான ஏதோ பரவசத்தில் அல்ல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எதுக்கு வேணும்னா, ஆவியானவர் இந்த உலகத்தில் எனக்கு வரக்கூடிய சோதனையெல்லாம் நான் தாண்டி வாழ்கிற வாழ்க்கையில் பிறரை
அன்பு செய்வதற்கு எனக்கு அவர் கொடுக்கப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அதனால தான் பைபிள்ல ஆவியின் கனிகள் என்னது? ஆவியின் கனி. தயவு செய்து எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் தயவு செய்து எடுத்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய கனியோ. நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் நல்ல மறந்துடக்கூடாது. எல்லாரும் பைபிளை எடுத்துக்கோங்க. வச்சிருக்கிறவங்க வாசிக்க தெரியாட்டாலும் பரவாயில்ல, நீங்க வாசிக்கிறவங்க சத்தமா வாசிங்க. என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய கனியோ. கலாத்தியர் 5:22. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவையாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. என்னது அன்பு? கடவுளுடைய ஆவி என்னை எதை நோக்கி வழி நடத்துகிறார்? அன்பு. ஒரு கிறிஸ்தவனுக்கு அடுத்த தேவ ஆவி எதற்கு கொடுக்கப்படுகிறார்னா, அவன் நல்ல பாட்டு பாடுறான், நல்ல ஜெபம் பண்றான், நல்ல பிரசங்கம் பண்றான், நல்ல உபதேசம் பண்றான், மத கோட்பாடோடு மத வெறியோடு இருக்கிறான். இதுக்கு இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் இதுக்காக கொடுக்கப்படல. ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டார்னா, நீங்க அன்பு செய்யணும். பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருந்தா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள செயல்பட்டா ஆவியானவர் உங்களை அன்பிற்குள் நடத்துவார். எதுல நடத்துவாரு? அன்புக்குள்ளதான் உன்னை நடத்துவாரு. சும்மா வெறும் மத வைராக்கியம் நமக்கு இல்லை. நமக்கு மத வைராக்கியம் சில நேரங்களில் சில மதத்தினர் சில சொல்லுவாங்க, எங்க மதத்தை காப்பாற்றுற யாரை வேணாலும் கொலை செய்யலாம், கொலை செஞ்சா நீ பரலோகத்துக்கு போயிருவ. இதெல்லாம் கடவுளுடைய ஆவியானவருடைய செயல் அல்ல. ஆண்டவரின் ஆவி எனக்கு எதுக்கு கொடுக்கப்படுகிறார்னா, அவர் என்னை அன்பிற்குள் வழி நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க அதனால தான் பைபிள் எடுத்து வாசிங்கன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் படிங்க பாப்போம். எனவே நீங்கள் கிறிஸ்துவிடமிருந்து ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? பவுல் கேட்கிறாரு, நீங்க கிறிஸ்துவுடைய என்ன பெற்றிருக்கிறீர்களா? கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றிருக்கிறீர்களா? ஏன்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த முக்கியமான காரியம் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற முதலாவது உள்ள வெளிப்பாடு என்னன்னா, நீங்க சோதனையை ஜெயிச்சுட்டு இந்த உலகத்துக்குள்ள வரும்போது நீங்க யாரா மாறணும்? அன்புள்ளவர்களாக மாறணும். கை தட்டுங்க பாப்போம். நீங்க எப்படி மாறணும்? அன்புள்ளவர். நல்ல ரெண்டு கை வச்சிருங்க. எப்படி மாறணும்? அன்புள்ளவர்களா. சத்தமா சொல்லுங்க. எப்படி மாறணும்? அன்புள்ளவர்களா மாறணும். உங்க வாழ்க்கையில அன்பு வேணும். கிறிஸ்தவ ஜீவிதம் எப்படிப்பட்டது? அன்பு செய்வதனால் வருகிற தேவ பலனை நீங்க பெற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அன்பு. நீங்க அன்பு செஞ்சு பாருங்க. இந்த உலகத்துல நிறைய பேருக்கு நிறைய போதை இருக்கு. சினிமா போதை, சில பேருக்கு உலகத்தில் உள்ள விளையாட்டு போதை, சில பேருக்கு படிக்கிறதுல போதை, சில பேருக்கு ட்ரெஸ் பண்றதுல போதை, சிலருக்கு தங்களை அழகுபடுத்துவதில் போதை, சிலருக்கு தங்களுடைய பெருமையை வெளிப்படுத்துவதில் போதை நிறைய இருக்கு. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குன்னா, தேவ ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு என்ன இருக்கும்னா, அன்பு செய்வதில் தேவன் நம்மை அன்பு செய்தது போல நானும் பிறரை அன்பு செய்யணும்.
சமீபத்தில் ஒரு குடும்பத்தை சந்திக்கும்படி போயிருந்தோம். அப்போ இந்த குடும்பத்துக்கு ஜெபம் பண்ண போயிருந்த பொழுது அந்த ஜெபம் பண்ண கூப்பிட்டு போன அந்த அன்பிய தலைவி ஜெபம் பண்ண போன அந்த வீட்டில் உள்ள சூழ்நிலையை பார்த்துட்டு கேட்டாங்க. அந்த வீட்டுடைய தலைவியை பார்த்து கேட்டாங்க, எப்படிம்மா உன்னால மட்டும் முடியுது? உன்னால எப்படி முடியுது? அந்த அம்மா கேள்வி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னப்பா இப்படி ஒரு கேள்வி கேட்குற? ஏன்னா அங்கே படுக்கையில் ஒரு பாட்டியம்மா கிடக்குது. கவனிக்கணும், படுக்கையில் ஒரு பாட்டியம்மா கிடக்குது. அந்த பாட்டியம்மா பார்த்தீங்கன்னா அந்த ரூம்லேயே போக முடியாது, அவ்வளவு கப்பு. ஏன் சொல்லுவாங்கள்ல, ஊனு உருகி போச்சும்பாங்க. சொல்லுங்க, என்னது ஊனு? அப்படின்னா அர்த்தம் என்ன? அந்த கிழவியோட உடம்பு உருகிக்கிட்டு இருக்கு. அப்படியே ரத்தமும் சலமும் உருகி கீழே ஒரு அந்த கட்டில் கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்காங்க, அதில் அப்படியே விழுந்துக்கிட்டு இருக்கு சொட்டு சொட்டா. அவ்வளவு வாட, பேட் ஸ்மெல். ஆனால் அந்த அம்மா கையாளுற விதத்தெல்லாம் பார்த்தோம், ரொம்ப பவ்யமாக, அன்பாக, நேசமாக தூக்கி எடுத்து. நாங்கள்ட யாரு? எங்கள் மாமியார், என்னுடைய மாமியார். இவங்க எப்படி உன்னால கையாள முடிகிறதுன்னு ஒன்று அந்த அம்மா சொன்னாங்க, தேவன் என்ன நேசிக்கிறார், அந்த நேசத்தை உணர்ந்ததுனால என் மாமியாரை என்னால் நேசிக்காமல் இருக்கவே முடியலை. கை தட்டுங்கப்பா. தேவனுடைய நேசத்தை, கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்பதை உணர்ந்த பொழுது என்னால இவர்களை நேசிக்காம இருக்க முடியல. அப்ப அந்த கூட வந்து அம்மா சொன்னிச்சு, அந்த அன்பியத்தோட அம்மா சொன்னிச்சு, பிரதர் இவங்க மாமியார் எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் தடுத்தவங்க, இல்லாது பொல்லாது சொல்லி கணவனுக்கு மனைவிகளில் சண்டையை மூட்டி விடுவாங்க. கடைசியில் பாருங்க, இந்த அம்மா செய்யாத குற்றம், அநியாயமா அந்த அம்மாவுக்கு வேறொரு நபரோட தொடர்பு இருக்குன்னு பழிச்சு பேசி அவமானத்தை ஏற்படுத்தி என்னெல்லாமோ பண்ணி பரிதாபமாக அந்த வீட்டில் குழப்பத்தை உண்டாக்குன ஆள் இந்த அம்மா. ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளவு துரோகம் பண்ண, இவ்வளவு கேவலமாக பேசின ஒரு தாயாரை, ஒரு இந்த மாமியாரை இவங்க எப்படி கவனிக்காங்கன்னு எனக்கு தெரியலை. உண்மையிலே நானாக இருந்தால் என்னைக்கோ விஷம் வச்சு சொல்லுங்கள், ஜெபம் பண்ண கூப்பிட்டு போன அம்மா சொல்லுது, நானாக இருந்தேன்னா என்னைக்கோ இந்த கிழவியை விஷம் வச்சு கொண்டு இருப்பேன். ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, நான் உண்மையிலேயே கண்டுபிடிக்கிறேன், ஆவியானவர் உனக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சுட்டா உங்களால் அன்பு செய்யாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் கேளுங்க, பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்களால் அன்பு செய்ய முடியுதா? வம்பு செய்ய முடியும், ஆனால் அன்பு மட்டும் செய்ய முடியாது. ஆனால் தக்கா புக்கான்னு குதிக்கிறது. ஜப கூட்டத்துக்கு வந்து ஐயோ ஆவியானவரே ஆவியானவரே, எங்கே இருக்கார் அவர்? வம்பு செய்ய முடியுது, என்ன செய்ய முடியல? அன்பு செய்ய முடியல. ஆவியானவர் உனக்கு எதுக்கு வேணும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எதுக்கு வேணும்னா, ஆவியானவர் நீ ஏதோ தீர்க்க தரிசனத்தை சொல்றதுக்கு இல்லை, நாடு கடந்த நாடு உனக்கு சொல்ற அந்த நடக்க போகுது, இது நடக்க போகுது, இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. முதல்ல ஆவியானவர் திருச்சபைக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டார்? ஒவ்வொரு விசுவாசிக்கும் எதுக்கு கொடுக்கப்பட்டார் என்றால், ஆவியானவர் உங்களுக்குள் வந்தால் நீங்கள் புது பிறப்படைவீர்கள். கை தட்டுங்க பாப்போம். என்ன புது பிறப்பு சொல்லுங்க, என்ன புது பிறப்பு? வரும்போது ஜபத்துக்கு வரும்போது கொஞ்சம் கலர் பேடாக இருந்தேன், இப்போ ரொம்ப கிளாமராக மாறிட்டேன், அப்படியா? அது புது பிறப்பு இல்லை. எப்படி? நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்புக்களை அகற்றி நீங்கள் கடவுளுடைய அருளால் நீங்கள் எப்படி மாறிடுவீங்க? அன்புக்குரியவர்களாக மாறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம்
5வது வசனம். நல்லா கவனிக்கணும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. அந்த எதிர்நோக்கு ஒரு நாளும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளத்தில் பொழியப்பட்டுள்ளது. நல்ல கை தட்டுங்க பாப்போம். நல்ல நீ கை தட்டுறதுல தான் உனக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். நல்ல எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளத்தில் பொழியப்பட்டுள்ளது. நல்ல சத்தமா சொல்லுங்க. நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளத்தில் பொழியப்பட்டுள்ளது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளத்தில் பொழியப்பட்டுள்ளது. யாருடைய அன்பு? சத்தமா சொல்லுங்க. யாருடைய அன்பு? கடவுளின் அன்பு. கடவுளின் அன்பு எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி? நேற்று வாசித்தீங்க ரோமர் 8:25-26. அந்த ஆவியானவர் வரும் பொழுது உனக்குள்ள என்ன வருகிறது? அப்பா பிதாவே. ரோமர் 8:15 வசனம். 15 வசனம் என்ன கொடுக்கப்படுகிறது? அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உரிமையை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா பிதாவேங்கிற உரிமை எப்போ வந்துச்சு? ஆவியானவர் உள்ள வந்த உடனே தெய்வ சிநேகத்தினால் நாம் நிரப்பப்படுகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடவுளுடைய அன்பினால் நாம் என்ன செய்யப்படுறோம்? நிரப்பப்படுகிறோம். அந்த கடவுளுடைய அன்பு நமக்குள்ள வருகிறது. அந்த அன்பு நமக்குள்ள வரும் பொழுது கடவுளை எங்கேயோ வச்சல்ல, கடவுள் எனக்கு யாரா இருக்காரு? அப்பா. சொல்லுங்க. யாரு? அப்பா. கடவுள் உனக்கு யாருமா? அப்பா. தங்கச்சி, கடவுள் உனக்கு யாரு? அப்பா. அவர் ஒரு சிலையா இல்ல, அவர் ஒரு மரமா இல்ல, அவர் மலையில இல்ல, அவர் எங்கேயோ ஒரு எரியிற நெருப்புல இல்ல, அவர் எங்கேயோ கடலுக்கு அடியில இல்ல, அவர் வானத்துக்கு மேல எங்கேயோ இல்ல, அவர் எனக்குள் வாசம் செய்கிறார். அவர் எனக்குள், கை தட்டுங்க, எனக்குள் வாசம் செய்கிறார். அவர் எனக்குள் ஜீவிக்கிறார். அவர் எனக்கு அப்பாவாக இருக்கிறார். அவர் என்னோடு வாசம் செய்கிறார். இந்த உறவை பெற்றுக்கிட்டேன்னா நான் யாரா மாறுறேன்? ஏன்பா எல்லாரும் இப்படி இருந்தாலும் நான் இப்படி இருக்கேன்னா அவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப நாம எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க. எதுக்கு? அன்பு செய்ய. நல்லா சொல்லுங்க. எதுக்கு? அன்பு செய்ய. எனக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய தியான இல்லத்துக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சகோதரி எல்லா ஜெப வேலையும் முடிந்து போகும் பொழுது என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, பிரதர் உங்கள்கிட்ட பேசணும். நாங்கிட்ட என்னம்மா அப்படின்னேன். என்னுடைய மகளை ஒருவன், எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒருவன் பிடிவாதமாக ஒருதலையாக காதல் செய்ய ஆரம்பித்தான். என் மகள் அதை விட்டு விலகி என் மகா வந்து சொன்னா, ஏம்மா தேவையில்லாமல் டார்ச்சர் கொடுக்குறான். நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். என் மகளை மிரட்டுறான், என்னை மிரட்டினான். விளைவு வர முடியலை. போலீஸில் என்ன பண்ணோம்? நாங்கள் சுற்றி இருந்தவங்க சொன்னாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கொடுத்த உடனே போலீஸ்காரங்க அவன் அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யும் பொழுது என்ன செய்தாங்க? ஃபோட்டோ எடுக்கிறது இவ்வளோ பண்ணதை பார்த்து அவங்க போலீஸ்காரங்க எடுத்த உடனே அவனுடைய செல்லில் பார்த்தாங்க. ஆமாம், ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறான். அரெஸ்ட் பண்ணி அவன் மேலே என்ன ஆகிட்டு? கேஸ் ஆகிட்டு. அவன் மேலே கேஸ் ஆகிட்டு. விளைவு என்னன்னா தெரியும் உங்களுக்கு. கேஸ் ஆன விளைவு அவன் சிறைச்சாலைக்கு போயிட்டான். இப்போ இந்த தீர்ப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் என் கூட இருக்கிற வக்கீல் சொல்கிறாரு, இதை எடுத்து கண்டிப்பாக நடத்தி அவனை என்ன செய்யணும்? பல வருடம் சிறையில் தள்ளணும். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஜெபம் முடியும் பொழுது என்ன அறியாமல் அந்த சகோதரியுடைய அந்த மகனுடைய தாயாருடைய முகத்தை எனக்கு காமிச்சார் ஆண்டவர். அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கு. அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கு. எனக்குள்ள ஒரு சப்தம் வருது, நீயும் ஒரு தாய் தானே, நீயும் ஒரு
அம்மா தானே, மன்னிச்சு விட்டுறக்கூடாதா? என் பையனும் நானும் எங்கேயாவது போயிருந்தோம், விட்டுற இப்படி ஒரு சப்தம் எனக்குள்ளே வழுகிறது. நான் உண்மையிலே அந்த தாயார் என்னை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே அழுவாங்க. அந்த காட்சியை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். பிரதர், இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும். நான் அந்த நீதிபதிட்ட அந்த பையனை மன்னிச்சிட்டேன். நான் அவன் மேலே எந்த தீர்ப்பு எழுதலை, அவன் மேலே எந்த குற்றமும் இல்லைங்கிறத நான் சொல்லிவிட்டு நான் அதை விட்டுற போகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன பொழுது உண்மையாகவே எனக்குள்ளே சொல்கிறேன், தேவன் அவர்களுக்குள் செயல்பட ஆரம்பித்தது. ஆமென். அடுத்த வாரம் அந்த அம்மா வந்துச்சு, பிரதர் போனேன், நீதிபதி கேட்டாங்க, நான் விட்டுருங்கன்ட்டேன், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டேன். இப்போ என் மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. கை தட்டுங்கப்பா. சில நேரங்களில் பாருங்கள், நம்மெல்லாம் பழி வாங்குகிறதுக்கு துடிப்போம். சில பேருக்கு நமக்கு உள்ள ஒரு எண்ணம் இருக்கும், அவங்க குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன். பழிக்கு பழி வாங்குவது. நான் கேட்குறேன், நீங்கள் தவறாக எடுக்கிறாங்க. நீங்கள் உண்மையிலே கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்பட்டுட்டா யார் கூட நீங்கள் சண்டையோடு இருக்க மாட்டீங்க, யார் கூட நீங்கள் பகையோடு இருக்க மாட்டீங்க. சொந்த வீட்டில் பாருங்க, கூட பிறந்த தம்பிகிட்ட பேச மாட்டான், கூட பிறந்த அண்ணன்ட்ட பேச மாட்டான். எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா சொல்லிச்சு, பிரதர் பாருங்க, ஜெபம் எல்லாம் பண்றாங்க, ஆனா சொந்த சகோதரியினுடைய கணவர் இறந்து போயிட்டாரு, அதுக்கு அந்த அம்மா என்ன செய்யல, போகல. நான் கேட்குறேன், உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? சில பேர் இருக்காங்க பாருங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இந்த கிறிஸ்தவத்தினுடைய பெரிய சாபக்கேடு இது என்ன தெரியுமா? ஒரே தெருவில் இருப்பாங்க, அன்பியத்தில் இருப்பாங்க, ஜபக்குள்ள இருப்பாங்க. ஆனால் ஏமா இன்னைக்கு அந்த வீட்டில் ஜபம் வாங்க, இல்லை நீங்கள் போங்க, வேற யாரையாவது கூட்டு போங்க. ஏன் சொல்லுங்க? ஏன்? ஒன் லட்சம் அங்கேயே தெரியுது, மண்ணாங்கட்டி கிறிஸ்தவம். நீ எதுக்கு பைபிளை தூக்குற? உனக்கு எதுக்கு பைபிள் கேடா? பக்கத்தில் இருக்கவாட்ட சமாதானம் இல்லை, கூட இருக்கவனை அன்பு செய்ய முடியலை, அடுத்தவங்களோடு சொந்த வீட்டுக்குள்ள சொந்த உறவுகளுக்குள்ள அந்யோன்யமான வாழ்க்கை இல்லை. நீ எதுக்கு பைபிளை தூக்கணும்? உனக்கு எதுக்கு கிறிஸ்தவ வாழ்வு? நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க, பைபிள் படிச்ச உடனே, ஜெபமாலை சொன்ன உடனே, திருப்பணியில் பங்கெடுத்த உடனே, ஏதாவது ஒரு நற்செய்தி கூட்டத்தில் பங்கெடுத்த உடனே நேரம் மோட்சத்துக்கு போயிடலாம். போக முடியுமா? முடியாது. சொல்லுங்க, போக முடியுமா? முடியாது. நீ கற்பனையே பண்ணாத, நீ மோட்சத்துக்கே போக மாட்ட, நீ மோட்சத்துக்கே போக மாட்ட. நான் அன்னைக்கு மிக்கேல் சம்மன்ஸ் கபில ஒருத்தரை பார்த்தேன், பெரிய வியாழக்கிழமை. அவர் மிக்கேல் சம்மன்ஸையும் பார்த்துட்டாரு, எய்த்தால உள்ள பார்வை பார்க்குற இடத்துக்கும் போகிறாரு. நான் வந்து கேட்டேன், இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும், பைபிளில் இருக்கு, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எந்த அதிகாரம்னு தெரியல எனக்கு. சரிப்பா, நான் கேட்டேன், இன்னைக்கு என்ன நாள்ப்பா? அவர் சொன்னார், உங்களுக்கு விவரம் தெரியாது, மோட்சத்துக்கு போனால் அங்கே மிக்கேல் சம்மன்ஸ் பார்த்துக்கிடுவார், ஒருவேளை நரகத்துக்கு போனால் பேய் பார்த்துக்கிடும், எங்களுக்கு தெரியும், போங்க அப்படின்ட்டார். அதனால சில பேர் முடிவோடு இருப்பாங்க, ஜபத்துக்கும் வருவாங்க, அவங்க செய்கிற பாவத்தை துணிச்சலாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நல்ல கவனிங்க, கடவுளுடைய ஆவி, ஆண்டவருடைய ஆவி உனக்குள் செயலாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் பிறரை அன்பு செய்யாம இருக்க முடியாது. ஆனா ஆவியானவர் உனக்குள்ள இல்லைன்னா உனக்கு தெரிஞ்சிடும். உன் முக லட்சணம் தெரியும், உன் அவ லட்சணமும் தெரியும். என்ன? எல்லா நேரத்திலையும் வெறுப்பு, வைராக்கியம், கோபம், பழிவாங்கும் உணர்வுகளால் நீ அகப்பட்டு கிடப்பாய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால தாங்க 1 யோவான் தயவு செய்து எடுத்து வாசிங்க. இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கணும், யாருக்கோ பிரசங்கம் நினைச்சிட்டு போயிடாத, ஒன்னையும் ஏமாத்திக்கிடாத. அன்பு செய்ய முடியலைன்னா அப்படி பைபிளை கீழே வச்சுட்டு இன்னைக்கு போயிடணும், முடிவெடுத்துட்டு போயிடணும். அன்பு செய்யலைன்னா நம்ம ஜெப கூட்டத்துக்கு வராத. எதுக்கு போட்டு சேரை தேய்ச்சிக்கிட்டு இருக்க? அன்பு செய்ய முடியாதவன் பரலோகத்துக்கு போக முடியுமா? சொல்லுங்க. ஜெபத்துக்கு வர்றது எதுக்கு? மோட்சத்துக்கு போறதுக்கு.
அப்படிதானம்மா? ஆமா. சொல்லு, எதுக்கு இந்த உலகத்தில் 2 ரூபா கிடைக்க 5 ரூபா கிடைக்கவா? இல்லை. ஜபத்துக்கு வர்றதுக்கு நான் தேவனுக்கு உகந்த பாத்திரமாக நான் மாறுறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்தார் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து மீண்டும் சொல்லுங்க ரோமர். ரோமர் தானே? முதல்ல சொன்னது என்னது? ரோமர் 8:14. கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளுடைய மக்கள். அப்ப கடவுளுடைய மக்கள் யாரால இயக்கப்படணும்? கடவுளால இயக்கப்படணும். அப்ப கடவுளுடைய ஆவி என்ன இயக்குவாரு? அவ மூஞ்ச பார்த்து முகத்தை திருப்பிட்டு போன்னு சொல்லுவாரா? இல்ல. கேளு, திருப்புவார சொல்லுவாரா? பாரு பெரிய ஆளு சொல்லுவாராமா? சொல்லுவாரா? Praise the Lord. Hallelujah. நான் இந்த சம்பவத்தை சொல்லும்போது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன்னா புத்தி வரணும், நமக்கு அறிவு வரணும். Hallelujah. ஒரு முறை ஒரு தேவனுடைய ஊழியர், ஆண்டவருடைய ஊழியருடைய வீட்டுக்கு ஒரு வயதான அம்மா, அந்த வயதான அம்மா அங்கே தங்கி இருந்துச்சு. எனக்கு இங்கே நிறைய சம்பவங்கள் எனக்கு இருக்கு. Hallelujah. Praise the Lord. அப்போ அந்த வயதான அம்மா அந்த வீட்டில் தங்கி இருந்துச்சு. அந்த வீட்டை அந்த வயதான அம்மாவையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் ஒரு நல்ல பெரிய செல்வந்தர் நல்ல அந்த ஜெபம் பண்ணும்படி அவங்க வந்தாங்க. வந்த பொழுது அந்த வீட்டில் எல்லாருக்கும் காஃபி கொடுங்க அப்படி அந்த ஊழியர் சொன்னார். உடனே எல்லாருக்கும் காஃபி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் பால் காஃபி. ஆனால் அந்த கிழவிக்கு மட்டும் என்ன கொடுத்தாங்க? பிளாக் காஃபி கொடுத்தாங்க, கடுங்காஃபி கொடுத்தாங்க. உடனே பார்த்த உடனே எங்கள் அக்கா பரிசுத்தாவியில் நிரம்பி, சண்டாள பாவி, என்ன ஏற்றத்தாழ்வியா. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும். நமக்கெல்லாம் அவர் கட்டியாக பால் காப்பி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த கிழவி, இல்லாத கிழவிக்கு என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்க? பிளாக் காஃபி கொடுத்துட்டாரு. எவ்வளோ வாரம் வஞ்சகம். இருக்கிறவனுக்கு ஒன்று, இல்லாதவனுக்கு ஒன்று. மனசில் நினச்சிது. இப்போ ஆவியானவர் தூண்டுவாரா இல்லையா சொல்லு? உடனே இந்த அக்கா வெளியே போச்சு. ஏறலு தெரியுமா? அன்பு பேசினாரு நேத்து பிரசங்கம். அந்த மங்களம் உனக்கு தெரியுமா? அன்பை பத்தி நேத்தான் பேசினாரு. பழைய காயில் உனக்கு தெரியுமா? முக்காணி உனக்கு தெரியுமா? செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்ன செஞ்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் கடைசியில் எல்லாம் எங்கே வரும்? உலகத்தில் ஒன்று தெரியுமா உனக்கு? நீ பரப்பி விடுற என்ன செய்தினாலும் கடைசியில் சுற்றி முற்றி எங்கே ஆரம்பிச்சு அங்கே வந்து தான் சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? தெரியுமாமா? பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படாதவாறு மறைவாக இருப்பது ஒண்ணுமே இல்லை. நீ எங்க காதோடு காது பேசினாலும் வந்துடும். இப்போ ஒரு நாள் அந்த சகோதரருக்கு வந்துட்டு, பிரதர், என்ன பிரதர் நீங்க கடுங்காப்பி கொடுத்தீங்களாமே? எப்படிப்பா உனக்கு தெரியும்? நம்ம ஆல் இண்டியா ரேடியோ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியில் நிரம்பி தக்கா பக்கான்னு குதிக்குமே நம்ம அலமேலு, அது சொல்லிட்டு. அப்படியா? கொஞ்சம் வருத்தம் தான். சரி, இந்த அலமேலுக்கு ஒரு நல்ல பாடம் காமிக்கணும்னு அந்த அலமேலையும் அவரோட குடும்பத்தையும் கூப்பிட்டு திரும்பியும் ஒரு டீ பார்ட்டி, நல்ல காப்பி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு எல்லாருக்கும் தட்டில் கொடுத்தாங்களாம். எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இப்போ எல்லாருக்கும் காப்பி போச்சு. இப்போ அந்த நம்ம கிளவி இருக்குல்ல இந்த பாட்டி, அதையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் காப்பி கொடுத்த உடனே நல்ல கட்டி பாலில் நல்ல டீ கொடுத்தாச்சு. எல்லாரும் குடித்தாங்க. இப்போ இந்த கிளவிக்கிட்ட வந்த உடனே கிளவியும் அந்த டீ எடுத்துச்சு. எடுத்த உடனே அந்த ஜப நண்பர் அந்த ஐயாவை பார்த்து, எப்பா எனக்கு பால் காஃபி பிடிக்காதுன்னு தெரியாதா? எனக்கு பிளாக் காஃபி இருந்தால் தர சொல்லுப்பா. எனக்கு கடுங்காப்பி தான்ப்பா பிடிக்கும். நான் என்னைக்குப்பா பால் காஃபி குடித்தேன்? என்னைக்கு கடுங்காப்பி குடித்தேன்? எப்பா என்ன பால் காப்பியா பாட்டி கொடுத்தீங்க? பிளாக் காப்பி கொடுங்க அப்படின்னு போயிட்டு.
இப்போ உள்ள இருந்தா நம்ம அலமேலுக்கு எப்படி இருக்கும்? ஆல் இண்டியா ரேடியோ அலமேல் என்னாச்சு? சப்புன்னு முகம் இறுகி போயிருக்கு. எல்லாரும் போனதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னிச்சு, ஐயா என்ன செய்யுங்க, மன்னிச்சிடுங்க. உடனே இந்த ஐயா சொன்னாராம், கையில் ஒரு கத்து பஞ்சை கொடுத்து இதெல்லாம் நீ ரோட்டில் போட்டுரு, போகும்போது வீடு வர போட்டுட்டு நாளைக்கு ஜெபத்துக்கு வருவல்ல, வரும்போது இந்த பஞ்செல்லாம் நீ கலெக்ட் பண்ணிட்டு வரணும். வர முடியுமா? முடியாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வர முடியுமா? தங்கச்சி வர முடியுமா? ஏன்? நீ ஈஸியா ஒரே வார்த்தையில் சொல்லிட்ட சாரி. ஆனா அவங்கள பத்தி நீ பரப்புன அந்த தவறான செய்தியை உன்னால எடுக்க முடியுமா? நான் உங்களை பத்தி ஒரு தவறான செய்தியை பரப்புன பின்னால, நீங்க அந்த நபருக்குரிய அந்த பெயரை கெடுத்த பின்னால, அந்த குடும்பத்தோட பெயரை கெடுத்த பின்னால, அவங்க வாழ்க்கையை பத்தி அவதூறா பரப்புன பின்னால, உங்களால நீங்க ஒருவேளை ஆண்டவர்கிட்ட மன்னிப்போ சாரினோ கேட்டுடலாம். ஆனா உங்களால அதை திரும்ப கொடுக்க முடியுமா? முடியாது. சொல்லுங்க, முடியுமா? முடியாது. நீ யோசித்து பாரு, நீ யோசித்து பாருமா. உன் வாழ்க்கையால், உன்னுடைய வார்த்தைகளால், உன்னுடைய செயல்களால் எத்தனை பேர் இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ ஈஸியா சொல்லிடுவ அவங்க சரியில்லை, நீ ஈஸியா சொல்லிடல அந்த வீட்டில் போனோம் கண்டுக்கல, அவங்களாம் பக்தியே இல்லாதவங்க. பக்தியை படம் போட்டா காமிக்கணும். நீ ஈஸியா சொல்லுவ அந்த பொண்ணு ஒரு மாதிரிங்க பாத்துங்க, அது பாத்துக்கோங்க. நீ ஈஸியா சொல்லுவ அந்த வீட்டுக்காரர் இருக்கார் பாருங்க, அவரு பக்தியெல்லாம் கிடையாது, அவர் ஒரு மாதிரி முரண்டு பிடிச்ச ஆளு. ஈஸியா சொல்லிட்டு போயிட்ட. ஆனா நீ பரப்பி விட்ட அந்த பஞ்சை எப்படி கலெக்ட் பண்ண முடியாதோ, அதே போல அவர்களை பற்றி நீங்கள் மற்றவர்களுக்கு சொன்ன செய்தியை நீங்க திரும்ப எடுக்கவே முடியாது. சொல்லுங்க, முடியுமா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சும்மா சாதாரணமா ஆவியானவருடைய செயலுக்காக உனக்கு சொல்றேன், உனக்கு புரியணும். இங்க இருக்கிற இந்த சகோதரி டயனா, இந்த டயனாவை பத்தி இந்த கெணியை காட்ட, ஏமா பார்த்து பழகுமா அப்படின்னு நான் அவனை சொல்லிட்டு போயிட்டேன். இல்லைன்னு ஏதோ ஒரு செய்தியை சொல்லிட்டேன். நீங்க பாருங்க, சாகுற வர அவங்கள பத்தி நீங்க சொன்ன அந்த காரியத்தை எடுக்கவே முடியாது. உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளவு ஈஸியா பேசிடுறீங்க. ஆனா அடுத்து கண்ணை மூடி முழிச்ச உடனே யாரை பத்தி அவங்கள நீங்க நேரம் பார்த்த உடனே என்னதான் ஞாபகம் வரும்? சொல்லுங்க, நான் சொன்னதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்க நல்லா இருக்குன்னா நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், யாரை பற்றியும் எதிர்மறையாக பேசுவதை நீங்க எப்போ நிறுத்திடுறீங்களோ அப்போ இந்த பாசிட்டிவ் நல்ல காரியங்களை தருகிற தேவன் உங்கள் சார்பிலிருந்து செயல்படுவார். கை தட்டு. உங்களுடைய அப்ரோச், உங்களுடைய தாட் நல்லதா இருக்கட்டும். எனக்கு ஒருத்தரை பத்தி தெரியாது, இல்லை நான் யாரை பிரதர், கடவுளை உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நெகட்டிவ் எதிர்மறையான உங்களுடைய சிந்தனைகளை முதல்ல அகற்றுங்க. நான் எனக்கு பைபிள்ல பார்க்கும்போது நீங்க நல்லா கவனிக்கணும், சவுல் ஆண்டவருக்கு விரோதமா போன ஒரு மனுஷன். அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? எத்தனை புரியுதா? சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? புரியுது. புரியுறவங்க மட்டும் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும், அன்பை பத்தி உங்களுக்கு புரியும். சவுல் குதிரையில ஏறி அவர் இந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படி அவர் கடிதம்லாம் வாங்கிட்டு தான் போனாரு. ஜனங்கள்லாம் மிரண்டு போய் ஒளிஞ்சு கிடக்குறாங்க. ஆனா ஆண்டவர் அவருக்கு ஒரு பேரொலியாக வந்து, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் ஆண்டவர் கேட்டார். உடனே சவுலை பாருங்க, ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் சொன்னார், நீ போப்பா, நான் உனக்கு என்ன செய்யறேன், வெளிப்படுத்துவேன். இப்போ நீங்க பைபிள் எடுத்து தயவு செய்து வாசிங்க. திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் நடபடி 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் எடுத்து வாசிங்க. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார்.
ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க அவர் ஆண்டவரே இதோ அடியேன் என்றார். Praise the Lord. Praise the Lord. கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. Hallelujah. நல்ல வாய் திறந்து அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. இப்ப பைபிள் சொல்லுகிறது அனானியாவன் என்கிற ஒருவர் இருந்தார். அந்த அனானியா யாரு சொல்லுங்க? யாரு? ஒரு தேவ மனிதன், ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றவர், ஜெபம் பண்றவர், நல்ல ஆவியில நிரம்பின ஒரு மனுஷன். இந்த அனானியாவுக்கு ஆண்டவர் தோண்டி சொல்றாரு, அனானியாவே இதோ நீ எழுந்து நேர்த்தர் என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சிசு நகரத்தவரை தேடு, அவர் இப்போது இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கிறார் என்றார். அனானியா என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நீ போ, அவனுக்கு ஜெபம் பண்ணு, அவனுக்கு பார்வை கிடைக்கும், அவன் மேல தூயாவி இறங்குவார். அல்லேலூயா. இப்ப அதற்கு அனானியா 13 வசனம் சொல்லுது. அனானியா மறுமொழியாக நானே வாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மனிதன் எருசலேமில் இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறோம். சொல்லுங்க. பக்கத்துல கை கூட சொல்லுங்க. ஒரு நபரை பத்தி சொன்ன உடனே சொல்லுங்க, யார் சொன்னது? ஆண்டவர் தான் சொன்னாரு. ஆண்டவர் தான் சொன்னாரு, நேர்த்தருக்கு போ, அங்கே யார் இருக்கா? சவுல் என்கிற ஒரு மனிதன். சத்தமா சொல்லுங்க. தேவனே சொன்ன உடனே இந்த அனானியாவுக்கு என்ன வந்துச்சு? முதல்ல ஒலித்தது என்னது? என்னமா ஒலிச்சது? ஆண்டவரே, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நான் நிறைய சொல்லுங்க. ஆண்டவரே, நான் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஐயோ அவனா, அவன் பொல்லாத, சொல்லுங்க, பொல்லாத மனுஷன், அவன் தீயவன், அவன் கொல்றதுக்கு அலையிற படுபாவி. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய நேரங்கள்ல நாம பரப்புகிற செய்திகள் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துரும். பிரைஸ் தி லார்ட். அடுத்தவங்க மேல நமக்கு நல்ல மதிப்பீடுகள், பிறருக்கு இருக்கிற நல்ல மதிப்பீடுகள் என்ன செய்யும்? நான் தான் எப்பவும் சொல்லுவேன், நான் உங்களை மதிக்கிறேன், ஆனா நீங்க சொல்ற இன்னொரு செய்தி அடுத்தவருடைய பார்வையில் என்ன செய்யாது? சொல்லுங்க. தேவையில்லாத சந்தேகங்களை உண்டு பண்ணிரும். இப்ப ஆண்டவர் சொன்னார், அப்பா நீ நினைக்கிற மாதிரி சவுல நீ கொலைகாரனா பாக்குற, ஆனா நான் யாரா பாக்குறேன் தெரியுமா? பக்கத்துல கை கொடுத்துருங்க. நீங்க குற்றவாளின்னு பாக்குற ஒவ்வொருவரையும் தேவன் புனிதராக பார்க்கிறார். எனக்கு உண்மையிலே இந்த வசந்த படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீ என்ன சொல்றமா? அவன் கொலையாளி, அவன் கொலை பண்றதுக்கு தான் வர்றான், அழிக்கிறதுக்கு தான் வர்றான். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அங்கே ஆண்டவர் சொன்னாரு, நான் ரொம்ப அந்த வசனத்தை நானே வாசிக்கிறேன், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு ஆண்டவர் 15ஆம் வசனம், நீ செல், அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். யாரு? சொல்லுங்க. யாரு? சவுல். நீ நினைக்கிற குற்றவாளின்னு சொல்ற நபரை ஆண்டவர் எப்படி மாத்துறாரு? புனிதராக மாற்றுகிறார். நான் அதனாலதான் ஒரு சர்மையான நம்முடைய சகோதரரோடு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு காலத்தில் ஒரு தியானத்தில் ஒரு குருவானவர் சொன்ன சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு பங்குல ஒரு சாமியாரை எப்படியாவது வெளியே அனுப்புன்னு முடிவெடுத்தாங்க. வெளியே அனுப்புன்னு முடிவெடுத்தோன்னா அவருக்கு ஏதாவது கட்டுக்கதை எதையாவது பண்ணுவாங்க. உடனே ஒரு பெண்ணோடு தொடர்பு படுத்தி அவர் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி இந்த சாமியார் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்திட்டார். ஆண்டவரே, நான் எந்த பாவம் என்ன செய்யலை. அந்த சாமியார் ஒருவேளை நீங்கள் இப்போ கேள்வி கேளுங்க, அந்த குருவான சொல்ல ஒருவேளை தப்பு பண்ண மாதிரியே வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த சாமியார் போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற, கடவுள்கிட்ட உண்மையிலே மனம் உடைஞ்சி இப்படி என்ன துரோகமாக இப்படி பேசிட்டாங்களே
ஆண்டவரே நான் அப்படி செஞ்ச மாதிரி அவங்க சொன்னாலும் என்ன மன்னிங்கன்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காரு. ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுங்க, என்ன கேட்பாரு? சத்தமா சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் அவரை மன்னிச்சிட்டார். அவர் செய்தாரா செய்யலையாங்கிறது வேண்டாம். ஆண்டவர் அவரை மன்னிச்சிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆனா அதுக்குள்ள பாருங்க, ஊர் முழுசு, பக்கத்து ஊர், அடுத்த ஊர், இந்த ஊர், வாட்ஸ்அப், அது இது எல்லாத்துலயும் போட்டு விட்டாங்க. இப்ப நல்ல கவனிங்களேன், கடவுள் இவரை மன்னித்து விட்டார். மன்னிச்சிட்டாரா இல்லையா? மன்னிச்சிட்டார். இப்ப ஆண்டவர் இந்த குருவானவரை மன்னிச்சிட்டார். இப்ப இந்த குருவானவர் மாற்றலாகி வேற ஊருக்கு போயிட்டார். இப்போ நாம பரப்பின இந்த பரப்பி விட்ட செய்தி, இப்போ நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. இந்த கோயிலில் போய் இந்த குருவானவர் பூசையில் நிற்கிறார், திருப்பணி வைக்காரு. இப்போ திருவிழா திருப்பணியில் இந்த குருவானவர் வந்திருக்காரு. இப்போ அந்த கெட்ட செய்தியை கேட்டான் பார்த்தீங்களா, அந்த ஊரில் உள்ள ஒருத்தன் போய் பூசையில் போய் உட்கார்ந்துருக்கான். இவன் எப்படி போய் உட்காந்துருப்பான்? இவன் பார்க்கல, எந்த காரியமும் இவனுக்கு தெரியுமா? தெரியாது. பக்கத்தில் எடுத்துக்கோங்க, பாத்தியா பாத்தியா கைங்களமா பிடிச்சியா? அதை பற்றி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத நீ ஒன்றுமே இல்லாத தூக்கிட்டு வந்திருப்ப. இப்போ அவர் கையை தூக்கி, இதை பிட்டு உண்ணுங்கள், இது என்னுடைய சாத்தா மெல்ல சொல்லுவான், பாரு இவர் பெரிய யோக்கியம், இவரை பற்றி எனக்கு தெரியாதா? இவரெல்லாம் பூசை வச்சுக்கிட்டு இருக்கார். இதுக்குள்ளே பூசை முடிஞ்சிருமா முடியாதா? முடிஞ்சிடும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க, நீ போனதுங்க பூசைக்கு? சொல்லுங்க, நீ போனதுங்க? நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற. கேளுங்க, நீ ஆசீர்வாதத்தை பெற்றியா சாபத்தை வாங்கினியா? சாபத்தை. நீ ஏன் உங்களுக்குள்ள ஆரோக்கியம் இல்லை, ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் போகுது தெரியுமா? நீங்கள் இன்னொருவரை பற்றி எப்போ அடுத்தவங்க சொன்ன செய்தியை நம்பி அதை வைக்கிறீங்களோ அப்பமே நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களால் அவர்களை நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்கவே முடியாது. நீங்கள் பரப்பின செய்தி போயிட்டு, நாம் பரப்புற செய்தி வெளியே போயிடும். இப்போ அந்த குருவானவர், நம்ம அந்த தியானத்தை வழிநடத்த குருவானவர் கேட்டார், இப்போ பாவியா இருந்தவர் யாரா மாறிட்டாரு? அவர் புனிதரா மாறிட்டார். அவர் ஐயா இனிமே தேவனே இனிமே எல்லாமே நீந்தான் அவர் மாறிட்டாரு. இப்போ பாவி புனிதராயிட்டாரு. இப்போ பாவியெல்லாம் யாரு? இந்த ஆளை வருஷ கணக்காக அதே பார்வையில் தான் பார்க்குறான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் யாரை பற்றி எந்த தவறான கருத்துக்களை பரப்புறீங்களோ உங்கள் ஜீவிதத்திலே அதை திரும்ப எடுக்க முடியாது. ஆனால் அவங்கள பார்க்குறவங்க ஊர் கடந்து, நாடு கடந்து, வருஷம் கடந்து போனாலும் அதை மாற்றுவாங்களா? எப்போ மாற்றுவாங்களா? மாற்றுவாங்களா? மாற்ற மாட்டாங்களே. அப்போ நீங்கள் செய்கிற துரோகம் எவ்வளோ பெரிய துரோகம்! நீங்கள் செய்கிற பாவம் உங்கள் குடும்பத்தை விட்டு போகுமா? நீங்கள் உணர்றீங்களா? பாருங்க, அன்புக்கு விரோதமான பாவம், அன்புக்கு விரோதமான பாவம். நான் அதனால தான் சிலத்தில் நிறைய பேர் சிலர் வந்து ஏதாவது சொல்லுவாங்க, வந்து சொன்னோன்னு நான் சொல்லுவேன், நீ யாரை பற்றி சொன்னி அவங்களுக்காக ஒரு ஜெபமாலை சொல்லிட்டு வாமே, அதோடு போயிடுவாங்க. ஏன் என்னை பிடிக்காது நிறைய பேருக்கு, ஏன்னா ஒரு ஜெபமாலை சொல்லுவார். ஒரு புனிதர் சொல்லுகிறார், பிறரை பற்றி நீங்கள் புரணி பேசுவதை விட பிறரை பற்றி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள், உங்களுக்குள்ளும் அவர்களுக்குள்ளும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். என்ன நடக்க ஆரம்பிக்கும்? நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். அவங்க மனம் மாறுவாங்க. ஆனால் அதில் பெரிய கேள்வி, நீ பார்த்ததுனால நான் பார்க்கறதுனால எல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியுமா? இல்லை. இப்போ கேட்டு பாருங்க, இயேசுடைய பாதத்தில் ஒரு பெண் வந்து விழுந்து கிடந்தாளா? அவ யாரு? ஒரு கன்னியாஸ்திரியா? இல்லை. ஒரு புனிதையா? பக்கா விபச்சாரம் பண்ண கையங்களமா பிடிக்கப்படுற ஒரு பெண். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பெண், நம்ம உலகத்தின்படி பொல்லாத பெண், இயேசுவோட பாதத்தில் வந்து கடந்து
கண்ணீர் நனைகிறது, கூந்தலால் துடைக்கிறா, முத்தம் விட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ என் பாதத்தில் ஒரு பெண் வந்து இப்படி செஞ்சா, வசந்தியக்கா நீங்கள் என்னக்கா சொல்லுவீங்க? ஓகா உண்மையை சொல்லு. இப்போ என் காலில் வந்து டப்புன்னு இந்த ஒரு கூட்டத்தில் வந்து உனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, எப்போ எந்த பார்ட்டியாக இங்கே வந்திருக்கு, சில பேர்லாம் அப்படிலாம் வச்சுருப்பிய, இவளா அவளா என் காலில் வந்து அழுது என் காலில் முத்தம் கொடுத்துட்ருக்கா. வசந்திக்கா சொல்லுங்க, உண்மையை சொல்லு. ஏல கதை எங்கேயோ போயிட்டால, உலகம் கட்டு போச்சு. கிளவி சொல்லு, கிளவி என்ன சொல்லுவோம்? இவருக்கும் அவளுக்கும் ஏதோ ஏன் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம புத்தி சரியில்லாத பொழுது எல்லாரையுமே தப்பாக தான் பார்ப்போம். நம்ம புத்தி கெட்டு போயிட்டா எல்லாரையும் குற்றவாளிகளாகத்தான் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. உங்கள் குற்றங்களே பிறரை நல்லவர்களாக பார்க்க உங்களை தடுக்கிறது. உங்களை மற்றவங்களை நல்லவங்களா பார்க்க முடியாத காரணம் என்ன? நான் கல்ல, அதனால மற்றவங்களும் கல்ல. நான் சரியில்லை, அதனால எல்லாரும் உலகமே கெட்டு போச்சுன்னு சொல்றவங்களாம் பாருங்க. உன்ன மாதிரி பக்கா பிராடி யாருமே கிடையாது. ஏன்? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? உலகமே கெட்டு போச்சு. அப்ப கடவுள் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா, நீ மற்றவனை குற்றஞ்சாட்டு, மற்றவனை தீர்ப்பிடு, மற்றவனை பொறணி பேசு, மற்றவங்களை பற்றி இல்லாத பொருளா பேசு. இதுக்கு ஆண்டவர் நம்ம அழைக்கலை. அவர் நம்மை அழைத்த நோக்கம் அன்பு செய்ய. சொல்லுங்க, என்ன செய்ய? அன்பு செய்ய. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு வேலை இருக்கு, உங்களுக்கு. ஆனால் அதுக்கு காலம் இருக்கா? கொஞ்சம் தான் இருக்கு. இன்னும் எவ்வளோ நாளுமா இருப்ப சொல்ல முடியாது. என்ன பொசுக்குன்னு போயிடக்கூடாது. கூட பார்த்து 50 வருஷம் இருக்கலாமா வேண்டாமா? பிரைஸ் எல்லாம் எப்போ போவோம்னு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே போயிருதான். குலோப் ஜாம் உள்ள போல தொண்டைக்குள்ளே இருக்கு, போயிருது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். கல்யாண மேடையில் தாலியை வச்ச மாதிரியே போயிருதானே. எத்தனை போட்டா வருது இப்போ? இருக்கும்போது அன்பு செய். அன்பு செய்யறதுக்கு காலம் ஒன்று நிறைய இருக்கா, கொஞ்சம் இருக்கா? கொஞ்சம் தான் இருக்கு. இருக்கிற காலத்தில் எல்லோரையும் அன்பு செய்கிறவர்களாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் உண்மையிலே கடவுளிடமிருந்து, நீங்க வாசிக்க பார்த்தீங்களா, ரோமர் 5:5 என்னது? நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட, படிக்கீங்களா? திரும்ப படிங்க அந்த வசனத்தை. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. அந்த எதிர்நோக்கு ஒரு நாளும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. கை தட்டுங்க பாப்போம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக என் உள்ளத்துல பொழியப்படுகிறார்? அன்பு செய்ய. சொல்லுங்க, என்ன செய்ய? அன்பு செய்ய. சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய? அன்பு செய்ய. சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய? அன்பு செய்ய. எனக்கு யார் எப்படிப்பட்ட துரோகம் பண்ணி இருந்தாலும், எனக்கு யார் பிடித்தவர்கள் பிடிக்காதவங்களா இருந்தாலும், எனக்கு யார் மேல வெறுப்பு இருந்தாலும், நான் எல்லாரையும் அன்பு செய்யணும். எல்லாரையும் அன்பு செய்ய. என் வேலை என்ன? அன்பு செய்யறது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன? அன்பு செய்யறதுக்கு தான். அன்பு செய். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வேணும்னா, பரிசுத்த ஆவியானவருடைய செயல் உனக்குள்ள இருக்கா இல்லையானா, அன்பு இருக்கணும். அன்பு உனக்கு இருக்குன்னா உனக்குள்ள உண்மையிலே கடவுளுடைய ஆவி இருக்கிறார். நீ அன்பு செய்யாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி, அங்க ஒன்றும் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் நீங்க எடுத்து இப்ப வாசிங்க 1 யோவான், தயவு செய்து எடுத்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 4ஆம் அதிகாரம்
7வது வசனம் வாசிங்க. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம், ஒருவர் மற்றவரிடத்திலே அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அன்பு எங்க இருந்து வருது? கடவுளிடமிருந்து. சொல்லுங்க எங்க இருந்து வருது? கடவுளிடமிருந்து. அப்ப கடவுளுடைய ஆவி யாரு? பரிசுத்த ஆவியானவர் யாரு? அவர்தான் கடவுள். இந்த உலகத்திலே நீங்கள் நானும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம், எனக்கு கொடுத்த பெரிய சக்தி, பெரிய வல்லமை தேவ ஆவி. பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது கடவுள் எப்படி இருக்கிறாரு? அன்பாய் இருக்கிறார். அல்லேலூயா, சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். கடவுளிடமிருந்து அன்பு வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். இப்ப நீங்க முதல்ல வாசித்தீங்களே, கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளின் மக்கள். இப்ப கடவுளுடைய மக்கள் யாரு? அன்பு எங்க இருக்குதோ அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். நீ வைராகியத்தை, சண்டைய, கோபத்தை எல்லாம் வச்சுக்கிட்டனா நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவியானவரே நீ கத்தலாம், கதறலாம். இன்னைக்கு காலையிலே ஒரு அம்மா ஃபோன் பண்ணிச்சு, பிரதர் நாங்கள் ஒரு வீடு கட்டுறோம், பக்கத்தில் இருக்கிற வீட்டை கட்ட விட மாட்டேங்கிறான். என் இடத்துல வீடை கட்டுறதுக்கு என்ன விட மாட்டேங்கிறான். ஆனால் பாருங்க அந்த அம்மா சொன்ன வேதனை தெரியுமா? சண்டே ஆயிட்டுனா, ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா வெள்ளையும் போட்டுட்டு பைபிள் எடுத்துட்டு விசுக்குன்னு போகிறான். ஆனால் வாயை திறந்தா தூசண வார்த்தைக்கு பஞ்சம் இல்லை. உடனே சபைக்காரனை சொன்னா நினச்சிவிடக்கூடாது. இதே தான் நம்மளும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆவியானவர் எனக்குள் செயல்பட்டா நான் எல்லாத்தையும் என்ன செய்வேன்? அன்பு செய்வேன். இன்னைக்கு நீங்க ஆவியானவரை கேட்குறீங்களா? ஆவியானவர் எப்படி செயலாற்றுகிறார்? அவர் அன்பாய் இருக்கிறார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார்னா முதல்ல எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? சோதனைகளை ஜெயிச்சுட்டு, சோதனை ஜெயிச்சா என்னவா மாறுறேன்? அன்பு. அதனால இயேசு கிறிஸ்து வல்லமை பற்றி என்ன செஞ்சாராம்? சொல்லுங்க, சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். கை தட்டுங்க பாப்போம். சென்ற இடமெல்லாம் என்ன செஞ்சாரு? சொல்லுங்க என்ன செஞ்சாரு? நல்ல கையில வச்சு சொல்லுங்க, சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். நல்ல வலது கரத்தை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க 1 யோவான் 5:7. சரி, 1 யோவான் 4:7. 1 யோவான் 4:7. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அப்ப அன்பு செலுத்துற எல்லாரும் யாரை அறிந்திருக்கிறார்கள்? சொல்லுங்க, அன்பு செலுத்துற எல்லாரும் யார் அறிந்திருக்கிறாங்க? நல்லா சொல்லுங்க, அன்பு செலுத்துற எல்லாரும் யார் அறிந்திருக்கிறாங்க? நீங்க ஒருத்தரை உபசரிக்கிறீங்க, ஒருத்தர் அன்பு செய்றீங்க, ஒருத்தருக்கு உங்களையே நீங்க என்ன செய்றீங்க? அவங்க செய்த காரியங்களை பெருசுப்படுத்தாம நீங்க அவங்கள உபசரிக்கிறீங்கன்னா நீங்க யாரால பிறந்திருக்கீங்க? கடவுளால் பிறந்திருக்கிறீர்கள். கடவுளிடமிருந்து நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். கடவுளுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். ஆவியானவரே நீர் எனக்குள்ள வாங்க. ஆவியானவரே நீர் எனக்கு அன்பு செய்ய கற்றுத்தார். அன்புக்கு விரோதமான காரியங்களை அன்னைக்கு விட்டு அன்பு செய்ய முடியாத மனிதனுக்குள்ள ஆவியானவர் அசைவாட மாட்டார். எல்லார் கைகளை உயர்த்தி என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுங்க, கண்களை மூடுங்க.
பிரியமானவர்களே, எத்தனையோ கோபங்கள், வைராக்கியங்கள், எத்தனையோ பேரை பற்றி அவதூறான காரியங்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறர் மேலே அக்கறை உள்ளவங்களாக இருந்தால் பைபிள் சொல்லுகிறது நாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நாம் அவங்களை நேசிக்கிறோம் அப்படிங்கிறது ஜெபத்தில் வெளிப்படணும். நாம் பிறரை நேசிப்பது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்பு. அந்த அன்பு தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறது. அன்பு கடவுள் கொடுக்கிற வரங்க. அன்பில்லாதவர்கள் ஆவியானவரை எப்படிங்க பெற்றுக்கொள்ள முடியும்? கடவுளுடைய ஆவி எனக்குள் செயல்படுகிறார் என்றால், கிறிஸ்து என்னை அன்பு செய்தது போல நானும் பிறரை அன்பு செய்வேன். என்னை வஞ்சித்தாலும், என்னை ஏமாத்தினாலும், என்னை பற்றி திட்டினாலும் நான் அன்பு செய்து கொண்டே இருப்பேன். அன்பு செய்யாம இருக்கவே முடியாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கோபங்கள் போக்கி சுபாவங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. கோபங்கள் போக்கி சுபாவங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. வாய் திறந்து. கோபங்கள் போக்கி சுபாவங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. என் பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியா. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் செயல்படுவதற்கு தடையாக இருக்கிற என்னிடம் காணப்படுகிற உலக பிரகாரமான புரணி பேச்சுக்கள் பிறரை குற்றவாளிகளாக தீர்ப்பிடும் மனநிலைகள் பிறரை அன்பு செய்வதற்கு பதிலாக அவர்களுக்குள் குறை கண்டுபிடிக்கும் பழக்கங்கள் இவை அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். ஆவியானவரே, கிறிஸ்து என்னை அன்பு செய்வது போல் நான் பிறரை ஏற்றுக்கொள்ள எனக்கு அருள்தார். ஆமென். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. இப்ப அன்பு கொள்கிறவன் எங்கிருந்து பிறக்கிறான் சொல்லுங்க. அன்புள்ளவன் எங்கிருந்து பிறக்கிறான் சொல்லுங்க. எங்கிருந்து பிறக்கிறான்? கடவுளிடமிருந்து. அவன் கடவுளிடமிருந்து பிறக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பக்கத்துல கை கூட்டி சொல்லுங்க. அன்பு செய்கிறவன் சொல்லுங்க. அன்பு செய்கிறவன் கடவுளிடமிருந்து பிறக்கிறான். சொல்லுங்க. எங்க பிறக்கிறான்? கடவுளிடமிருந்து. எனக்கு என் தங்கச்சி பிடிக்கவே பிடிக்காது. பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே என்ன இப்போ இல்லை, மிந்தி என் தங்கச்சி எனக்கு பிடிக்காது. சில வீடுகள் அப்படி இருந்திருப்போம். ஏன்னே தெரியாது. எனக்கு முதல் எதிரினா யாரு? தங்கச்சி. என் தங்கச்சி ஒரு காலம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம், உன் தங்கச்சி எவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்கேன், எவ்வளோ தூரம் அவளை கடிந்து எவ்வளவோ நான் தருதலே அலைவேன். ஆனால் அவளை சில வீட்டில் சிலர் இருப்பான், ஏன்னா அவர் யோக்கியம் வரா செம்பெடுத்து உள்ள வை. ஆனால் உண்மையிலே யோசிக்கிறேன், ஆவியானவர் வந்த பின்பு
எல்லாத்தையுமே கொடுத்துடலாம். பிரைஸ் தி லார்ட். அன்பு செய்யாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களுக்கு தேவ ஆவி வந்துட்டா உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாரும் கூடயும் சமாதானமாயிருவீங்க. பக்கத்தில் கை கொடுத்துக்கலுங்க. உங்கள் வீட்டில் எல்லாரும் கூடயும் சமாதானமாக இருக்கீங்களா? இருக்கீங்களா? அண்ணன்ட்ட பேச மாட்டேன், தங்கச்சிட்ட பேச மாட்டேன், அக்காட்ட பேச மாட்டேன், தம்பி பொண்டாட்டிட்ட பேச மாட்டேன், தம்பியுடைய பிள்ளைய தூக்க மாட்டேன். உண்மையிலே நீங்களாம் எவ்வளோ நீ வருத்தப்படணும். சீரியஸ், நீ வருத்தப்படணும். வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இருக்க. சில அம்மாக்கள் இருக்காங்க, பேரனை தூக்க மாட்டோம். சில மகன்கள் மருமகள் இருக்காங்க, என் அம்மா மூஞ்சில முழிக்க மாட்டேன், சொந்தக்காரனை பார்க்க மாட்டேன். அப்படிலாம் நீ இப்படி தான் இருப்பேன்னா நீ என்ன பண்ணிடணும்? பைபிளை மூடி பத்திரமா கோயிலில் வச்சுட்டு வெளியே வந்துடணும். பிரைஸ் தி லார்ட். ஏன் நீ போகிற இடம் எங்கே போகிறது சொல்லுங்கள்? எங்கே போகிற? நரகத்துக்கு தான் போகிற. அல்லேலூயா. ஒருவேளை பிரதர் என்னடா பரிசுத்த ஆவியானவரை தர்ற பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு சாபம் விடுறாரு நினைச்சிடாத. அல்லேலூயா. இது நான் சொல்லலை, வசனத்தை படி. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் என்ன 8வது வசனம். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அன்பில்லாதவர்கள் யார் அறியல? கடவுளை அறியல. சொல்லுங்க, அன்பில்லாதவர் யார? கடவுளை. எல்லாரும் கைகளை வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க. 1 யோவான் 4:8. அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. யார் அறிந்து கொள்ளல? கடவுளை அறிந்து கொள்ள. சொல்லுங்க, யார் அறிந்து கொள்ளல? கடவுளை அறிந்து கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த வசனத்திலே நான் வேகமாக உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே வாசிங்க 20ஆம் வசனம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். யாரு பொய்யர்? எல்லாரும் வலது கருத்தை சொல்லுங்க. 1 யோவான் நல்ல கையை உயர்த்தி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர்கள் பொய்யர்கள். அப்படி கை கொடுத்து கேளுங்க, நீங்க யாரு? கை கொடுங்கம்மா. கை கொடுன்னு சொன்னேன். கையை தானே கொடுக்க சொன்னேன், மொய் வைக்க சொல்லலை. கை தான் கொடுக்க சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். கேளு, நீ யாருமா? யாரு? உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? புரியுதா புரியலையா? கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு சொந்த சகோதர சகோதரிய, அப்பா அம்மாவை, அண்ணனை நம்பிய, சொந்த உறவுகளை, மச்சான மாப்பிள்ளைய உறவுகளை, நாத்தனார யாரை வச்சுக்கோ, இவங்களெல்லாம் அன்பு செய்ய மாட்டேன். எந்த நாய் எனக்கு தேவையில்லை. எந்த நாய் என் வீட்டு வாசல இப்படி சொல்ற சொறி நாயே தப்பா எடுத்துக்கிடாத. அது நாய்னா நீ யாரு? சொறி நாய். சொறிக்கு பிறந்த சொறி நாய். உறவே வேண்டாம் உனக்கு. எதுக்கு உலகம்? உனக்கு நீ செத்து போயே. பக்கத்தில் கை சொல்லுங்க, சொந்த பந்தமே வேண்டாம்னா நீ செத்துறது நல்லது. உன் கழுத்தில் ஆழமான கடலில் ஆண்டவர் சொன்னார்ல, எந்திரக்கல்லை கட்டி ஆழ்கடலில் போட்டுருணும். என்ன பொறுத்தவரை அப்படி தான். தப்பா எடுத்துக்கிறாங்க. எதுக்கு நீ சொந்தமே வேண்டாம்ட்டு நீ எதுக்கு இருக்க உலகத்தில்? எனக்கு எவ்வளோ வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம். பைபிளை எடுத்துட்டு நெஞ்சில் வச்சுக்கிட்டு போத்துறோ ஹல்லேலூயா. எதுக்கு? நீ எந்த கடவுளை கும்பிடுற? பைபிளை தூக்கணும்னு சிலர்லாம் புனித ரொம்ப பரிசுத்தமானாங்க. இல்லைப்பா, ரொம்ப பரிசுத்தவதியால் ஆகிறாத. இருக்கிறவனை அன்பு செய். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அன்பு செய்யாமல் நீ வாழ்ந்தால்
உறவுகளை நேசிக்காம வாழ்ந்தன்னா நீ கடவுளை அறிந்தே கொள்ளல, கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த அன்புக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, அன்புக்கு ஒரு பெரிய எஃபெக்ட். அன்பு உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த அன்புக்கு ஒரு பெரிய காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? எத்தனை பேருக்கு இது தெரியணும்? தெரியணுமா? தெரியணும். தெரிஞ்சுக்கிட போறீங்களா இல்லையா? தெரியணும். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. நீங்க உண்மையிலேயே பிறரை அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும். பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும். தனக்கு இழைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும். கை தட்டுங்க பாப்போம். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள செயல்படுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள செயல்படுறாரு? பகைமை சண்டையை மூட்டிவிடும். என்ன மூட்டிவிடும்? சண்டையை மூட்டிடும். சிலருக்கு பாருங்க சண்டையை மூட்டி விடுவாங்க. என்னுடைய தொடக்க கால ஊழியம், நான் அடுத்த ஜோசப் அவர்கள்ட்ட வந்து சேர்றேன். ஆண்டவர் என்ன கொண்டு வந்து சேர்க்கிறாரு. நான் அங்கேருந்து வெளியே அனுப்புறதுக்கு அநேகர் எனக்கு என்ன பண்ணாங்க, ஏதாவது ஒரு இதில் பிரச்சனையை கொண்டு வந்து வெளியே உள்ளே கொண்டு வந்து தருவாங்க. ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் இறக்கத்தோட அந்த தந்தையினுடைய அந்த ஒரு அன்பு, அந்த அன்புக்குள்ள கடவுள் என்ன கொண்டு வந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிறது, நான் அவருடைய முகத்தை பார்க்கும்போது அந்த முகத்தை பார்த்தோன்னே தெரியும். அன்பு அன்பு திரளான பாவங்களை மூடும். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். நீங்க நல்லா கவனிக்கணும். வேகமா போறேன். ஆண்டவருடைய ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டார்னா, உண்மையிலே அன்பு வந்துட்டா உங்களுக்கு நீங்க பழைய பாவங்களை கிண்டி கிளறவே மாட்டீங்க. அது உங்க வீட்டுக்காரராக இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், உறவா இருக்கலாம், சிநேகிதரா இருக்கலாம். பழைய பாவங்கள் என்ன செய்யாதீங்க, கிண்டி கிளற மாட்டேன். ஏன்? அதனுடைய பழைய பாவத்தை கிண்டுற வேலை யாரு? சாத்தானோட வேலை. யாரோட வேலை? சாத்தானுடைய வேலை. அதனாலதான் ஏவாளும் ஆதாம் ஏவாளும், ஏய் நீ கடவுள் சொன்னதை முதல்ல கடவுள் சொன்னதுக்கு விரோதமா பறிச்சு சாப்பிட சொன்னவன், திட்டத்தை கொடுத்தவன் பறிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன உண்டாக்கிட்டான்? ஒளிய வச்சுட்டான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் என்ன செய்றாரு? சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செய்றாரு? அன்பினால உன் பாவத்தை மூடி போட்டாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பேதுரு ஆண்டவரை மறுதலிச்சார். மறுதலிச்சாரா? மறுதலித்தார். சத்தமா சொல்லுங்க, வேகமா. மறுதலித்தார். மறுதலிச்சார். சீடர்கள் ஆண்டவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. இயேசு சிலுவையில தொங்கினார், உயிர் விட்டார், உயிர் தெழுந்தார் ஆண்டவர். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்க டீச்சர் அப்படிதானே? டீச்சர் தானே? வேலை பார்க்கீங்களா? இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சார், இப்போ உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. ஒருத்தங்க வேலை பார்க்குற இடத்துல டார்ச்சர் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த டார்ச்சர்லாம் தாண்டி ஒரு நாள் அதே அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் இப்போ ஹெட் மாஸ்டராக மாறிட்டீங்க. என்ன செய்வீங்க? மனசில் கரெக்டாக உண்மையை சொல்லிட்டாங்க. மனசில் இருக்கு, வாங்கடி வாங்க, என் மூஞ்சில் எப்படி முழிக்கின்னு பார்ப்போம். நீ தானே, இதான் நம்ம வேலை. தேடி வா, நான் உன்னை தேடி. ஆனால் பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, அன்பு தேடி சென்றது. கை தட்டுங்க. அன்பு என்ன செஞ்சது? தேடி சென்றது. தன்னை மறுதலித்த, தன்னை விட்டு ஓடி போன சீடர்கள் தன்னை தேடி வந்தாங்கன்னு இல்ல, இயேசு தன்னுடைய சீடர்களை தேடி போனார்.
போனாரா? கதவு பூட்டி இருக்கு. 12 பேரும் பயந்து போய் 11 பேரும் மற்றவங்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுவும் பெரிய இயேசு உயிர்ப்பார்கிற நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூதர்களுக்கு பயந்து போய் உட்கார்ந்துருக்குறாங்க, மற்றவங்களுக்கு பயந்து போய் உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் இயேசு ஆண்டவர் அவங்கள போய் பார்த்து சொன்னார், பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம், வாங்கப்பா, நான் ஜீவனோடு இருக்கிறேன். கைத்தட்டு. ஆண்டவர் என்ன கேட்டிருக்கணும்? இல்லை பிலிப்பு, அன்னைக்கே நினைச்சோம்ல உன்ன மாதிரி அப்படி சொன்னாரா? சொன்னாராமா? இல்லை மத்தைய சுங்கவரி வசூலிச்ச பையன் ஒன்ன போய் கூட்டம் பாருல. அடா பாவிமா, அநியாயம் பண்ண ஒன்னெல்லாம் கூப்பிட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும், நானாக இருந்தால் இப்படி தான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஆண்டவர் அப்படி சொன்னாரா? அவங்களுடைய எந்த சாப்டரையுமே அவர் ஓப்பன் பண்ணவே இல்லை. பேதுரு நடுங்கிக்கிட்டே இருக்கிறாரு. பேதுருவை பார்த்து சொன்னாங்க, வாப்பா, நீ என்ன அன்பு செய்றியாப்பா? ஆமா ஆண்டவரே. அப்போ நான் என் ஆடுகளை மேய். அன்பு செய்றியா? ஆடுகளை மேய். அன்பு செய்றியா? ஆடுகளை மேய். எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துட்டாரு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அன்பு திரளான பாவங்களை மூடும். எதை மூடும்? திரளான பாவம். அன்பு சகல பாவங்களையும் மூடும். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா நீங்க நல்ல கவனிங்க, பிறருடைய கடந்த கால குற்றங்களை என்ன செய்ய மாட்டீங்க, நினைச்சுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. அவங்கள நீங்க நேசிப்பீங்க, அவங்கள உபசரிப்பீங்க, அவங்கள அன்பு செய்வீங்க. கைகளை உயர் சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை உயர் சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சொல்லுங்க, அல்லேலூயா. ஹalleluya. 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 கைகளை உயர் சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சொல்லுங்க, அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. ஹalleluya. 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 பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. கைகளை வச்சு பரிசுத்த ஆவியானவரே, உமது அன்பினால் என்னை நிரப்பியருளும். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள் நீர் வருவீராக. எனக்குள் இருக்கிற பகைமை உணர்வுகள், கசப்புணர்வுகள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். ஹalleluya. 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 ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லோரையும் நேசிக்க எனக்கு அருள் தாரும். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறேன். ஹalleluya. 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 பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஹalleluya. வாசிங்க ரோமர் 13:8. சீக்கிரம். இன்னைக்கு உண்மையிலே நீங்க அன்பினால உங்க வாழ்க்கையை நிரப்பிட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள செயலாற்றுகிறத நீங்க கற்பனையே பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. எடுத்து வாசிங்க ரோமர் 13:8. நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். நல்ல சத்தமா சொல்லுங்க, நீங்கள் யாருக்கும் எதிலும் சொல்லுமா, நீ யாருக்கும் எதிலையும் கடன்படக்கூடாது. எதிலையும் கடன்படக்கூடாது. எதிலையும் கடன்படக்கூடாது. ஆனா எதுல கடன்படணும்? ஒருவருக்கு அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். நல்ல கை தட்டு பாப்போம். அடுத்தவங்களுக்கு அன்பு செலுத்துறதுக்கு பத்தியா அவனுக்கு பைபிள் படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது. ஓகே, அன்பு செலுத்த தெரியுமா? தெரியும். சிரிக்க தெரியுமா? தெரியும். பக்கத்தில் கை கொடுத்துருவாங்க, சிரிக்கவா தெரியுமா? சிலர் விழுந்த உடனே சிரிப்பாங்க.
சிலருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா சிலருக்கு என்ன வருது? சிரிப்பு வருது. அன்பு செலுத்தணும்னா முதல்ல பைபிள் சொல்லுது, அன்பு செலுத்துகிறதுலே நீங்க கடன் படணும். ஏமா யாரால் எதுல கடன் படணும்? அன்பு செலுத்துவது. அன்பு செலுத்துறதுல. முக்காணி அக்கா எதுல கடன் படணும்? அன்பு செலுத்துறதுல நீ கடன் படணும். நீங்க எதுல கடன் படணும்? உனக்கு நான் வச்சிருக்கிறேன் என்னதுப்பா? அன்பு. நான் எதில் கடன் படணும்? ஏன்னா நான் எதில் ஆர்வமாக இருக்கணும். நான் அதை எப்போ சொல்லுவேன், என் கூட பிரதர்லாம் சொல்லுவேன், மில்டன் பிரதர்லாம், பிரதர் உபசரிக்கிறதுல ஆர்வமாக இருங்க. எதில் ஆர்வமாக இருங்க? உபசரிக்கிறதுல. டீ கொடுங்கன்னா டீ இல்லைன்னு சொல்லக்கூடாது, போடணும். நீயே டீ பானிக்குள்ள போயிடணும். டீ இல்லை பிரதர் சொல்லக்கூடாது. நீ டீ பானைக்குள்ள நீயே டீ ஆயிரு. என்னடா வச்சு செய்றாரு நினைச்சிடாத, உண்மையை சொல்லிடுதே. புரியணும் எல்லாத்துக்கும். சோறு தீர்ந்து போச்சு அதை சொல்லாத, சோறு பொங்கணும், பொங்கி குடு. இல்லைங்கிறது ஈஸி, அப்படிதானமா? இல்லைங்கிறது சுலபம். நீ இல்லைங்கிற வார்த்தை உறவை முறிக்கும், இருக்கு அப்படிங்கிறது உறவுகளை உருவாக்கும். கைது. இல்லைங்கிறது இல்லை பிரதர் அப்படி, ஆனால் இருக்கு, கொஞ்சம் இருங்கய்யா இருக்கு வாங்க, உறவுகளை உருவாக்கும். அதனால சொல்லுவாங்க, நல்ல சொல் நல்லது அனைத்தும் உறவுகளை சேர்க்கும், இல்லை என்பதெல்லாம் தீமைகளை உறவுகளை பிரித்துவிடும். கடவுள் ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் கடவுளுடையவர்களாய் மாறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுதா? எனக்கு புரியணும், எனக்கு புரியணும், நமக்கு புரியணும். ஒரு பாட்டு பாடுறோம், இன்னொருத்தர் வசனம் வாசிக்க விரும்புகிறாங்களா? நம்ம மைக்கு போட்டோம், அதில் அன்பு இருக்கு. அல்லேலூயா. நாம் அன்பு செலுத்துவதில் கடன்பட்டு இருக்கிறீரோ, கடன்பட்டவர்களாக இருங்கள். படிச்சிருமா? வேகமா முடிச்சிரு. நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதில் நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர், பிறரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். திருச்சட்டத்தை நிறைவேற்றுகிறவர்கள் ஆவார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தோட முடிக்கிற 1 பேதுரு 5:14 வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 5:14. அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. கை தட்டுங்கப்பா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை பிடிச்சி ஒரு நல்ல முத்தம் கொடுங்க பார்ப்போம். ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண். அன்பு முத்தம் கொடுத்து என்ன செய்யுங்க? வாழ்த்துங்கள். ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்க. உங்க பிள்ளைகளை அன்பு முத்தத்தால் நிரப்புங்க. கணவருக்கு அன்பு முத்தம், பிள்ளைகளுக்கு, உறவுகளுக்கு. கவனிங்கம்மா, கவனிங்க. ஒருவருக்கு ஒரு அன்பு முத்தம் கொடுத்து வாழ்த்துங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பில்லாதவர்கள் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களா? இல்ல. அவங்களுக்குள்ள கடவுளுடைய ஆவி இருக்குமா? இருக்காது. சவுலுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சு? தீய ஆவி இருந்தது. தாவீதுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சு? தீய ஆவி, தூய ஆவி இருந்தது. தாவீதுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? தூய ஆவி இருந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த தீய ஆவி இருந்த சவுல் தாவீதை கொல்ல தேடினான். ஆனா தாவீதுக்குள்ள தூய ஆவி இருந்தார், சவுல் வசமா மாட்டினான்.
சவுல் கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, சரி தாவீதோடு இருந்தவங்க சொன்னாங்க, உன் எதிரிய கடவுள் மட்டும் ஒப்படைச்சிட்டாரு, நீர் இவரை போட்டு தள்ளிரும். தாவீது சொன்னார், இல்லைப்பா இது ஏன் வேலை இல்லை, சவுலை கொல்றதுக்கு நான் வரல, சவுலுக்கு நான் கொல்றதுக்கு வரல, அன்பு திரளான பாவங்களை மூடும். எழுந்து நிற்போம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள உண்மையிலே உங்களுக்குள்ள வாஞ்சா இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்கள் கேட்கணும், ஆவியானவரே நீங்கள் எனக்கு வேணும், ஏன்னா நான் அன்பு செய்ய வேண்டும். ஒரே ஒரு நிமிடம் 2 கைகளை விரித்துக் கொள்வோம். கைகளை விரித்துக் கொள்வோம். கண்களை மூடுவோம். கண்களை மூடுவோம். கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்துங்க. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. ஆட்கொண்டு என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே பாடுவோம். ஆட்கொண்டு என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே பாடுவோம். ஆட்கொண்டு என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பு மகிழ்ச்சி அமைதி நல்ல வாய்த்தோம் என்னில் மலர ஒப்பு கொடுப்போம். அன்பு மகிழ்ச்சி அமைதி என்றும் என்னில் மலர, ஆட்கொண்டு என்னை ஆளுகை செய்ய ஆவியானவரே, வாயை திறந்து ஆட்கொண்டு என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே. 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. ஆவியானவரே, நான் யாரை அன்பு செய்யாம, யாரை நேசிக்காம நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனோ அந்த இடத்துல நீங்க வாங்க. எனக்கு நீ யாரும் வேண்டாம், நான் யாரையும் நேசிக்க மாட்டேன், எனக்கு யாரையும் பிடிக்கல அப்படின்னு நான் இருக்கிறத உணர்ந்து இந்த அசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து மாற்றும். உறவுகளை உடைக்கும் அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும். குடும்பங்களை சீரழிக்கும் அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும். உறவுகளை பிரிக்கும் அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும். பிறரை மதிப்போடு பார்க்க தெரியாதபடி குற்றம், தீமை இவைகளையே சிந்திக்கிற அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும். அன்புக்கு விரோதமாக பழி வாங்கும் பகை உணர்வின் ஆவிகள் வெளியேறட்டும்.